ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கேல் டு யூஎஸ் சேனல். எப்போதுமே நம்ம அரசியலை மட்டும் பற்றி பேசி இன்றைக்கி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக வந்து நம்ம ஒரு விலாக் போவோம். இன்றைக்கி புதுசாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாக் எடுக்கிறோம். அதாவது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி இப்போதைக்கு மணி எத்தனைங்க? காலையில் மணி 9:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணுறேன்னா, 9:30 மணிக்கு எழுந்திரிக்கல, அதாவது வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு. என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம ஷ்ரிம்ப் பிரியாணி, அதாவது ப்ரான்ஸ் பிரியாணி வந்து செஞ்சுட்டு தென் சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் வெட்டி வச்சுருக்கேன். அதாவது வெங்காயம், அது டொமேட்டோ, மிளகா, அப்புறம் அந்த ஸ்பைசஸ், இதெல்லாமே தேவையான பொருட்கள்லாம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். சிக்கன் 65 செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம வந்து எல்லோரும் பீச்சுக்கு போகிறோம். எதுக்கு இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஃபாதர்ஸ் டேன்னு ஒரு செலிப்ரேஷன் வருது. ஆனால் அடுத்த வாரம் வந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து தனியாக உங்களுக்கு விலாக் போடுறோம். இன்றைக்கி வந்து அட்வான்ஸாக ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் கொண்டாடலாம் அப்படின்ட்டு கிட்ஸ்லாம் ஆசைப்பட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு. ஆனால் அப்பயும் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி, ஆனால் கிஃப்ட்டு வந்து நாங்கள் இன்றைக்கி கொடுக்க மாட்டோம், அது வந்து நாங்கள் ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி, வாட் எவர் மேக் யூ ஆல் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடற்கரை நாங்கள் எழுந்திரிச்சி நான் எழுந்திரிச்சி வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுக்கு பின்னுக்கு நம்ம ஃபாதரை பார்த்து ஒரு ஆய் சொல்லிடலாம். ஃபாதர், எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ஃபைன், நல்லா இருக்கேன். நானே எழுதிட்டேன். அதுக்கு செய்தியில் போட்டுருவோமா? ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க அதையும் தெளிவாக சொல்லிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறாங்க, செலிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, நீங்கள் வந்து என்னை கூட ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நாளான்னைக்கு செய்கிறோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரியாணியை சமைக்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் வெட்டி வச்சுட்டு நேற்று நைட்டே நான் வந்து ப்ரான்ஸை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஓவர் நைட்டாக. அப்புறம் சிக்கன் 65 வந்து மேரினேட் பண்ணி ஓவர்நைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த சிக்கன் 65 வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் செஞ்சதில்லை. அதான் அது எப்படி வந்து இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, நாங்கள் வந்து போன வாட்டி இந்த இதுக்கு போயிருந்தோம், ஹாலிடேக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு இந்தியன் கடையில் வந்து பிரியாணி சாப்பிட போகணுமா, அங்கே போய் பிரியாணி சாப்பிட போகும்போது இந்த ஸ்டார்டராக வந்து சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ணோன்னே ரியாக்கு வந்து எப்போதுமே சிக்கன் 65 வந்து நம்ம மலேசியாவில் சாப்பிட்டப்பெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது நல்லா வெட்டாக ஒரு சாஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ரியாக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷி லவ்ஸ் இட் அப்படின்னு சொன்னிச்சா, மம்மி ஐ லவ்ஸ் இட்டுன்னு. ஓகே சரி, கீதானே, ஓகே கீதா. அப்புறம் நானும் ஓகே சரி, அப்போ இனிமேல் வந்து உனக்கு நான் வந்து வீட்டில் செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ரெசிபியெல்லாம் தேடி இப்போ வந்து அதை நான் இன்றைக்கி வந்து அதை ட்ரை பண்ணுறலாம் புதுசாக அப்படின்ட்டுன்னு. அதான் நீங்கள் கேட்பீங்க, ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனு, ஆனால் சிக்கன் 65 ரெய்யாக்கு பிடிச்சதுன்னு கேள்வி கேட்பீங்க. பட் ஃபாதர்கிட்ட தான் கேட்டோம், ஃபாதர் சொன்ன ரெசிபி தான் இது. சிக்கன் 65 வந்து இஸ் அ மஸ்ட் பிகாஸ் தட் ஃபார் டாட்டர். ஃபாதர்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும், என்ன வேணும் லஞ்சுக்குன்னு. அவர் என்ன சொன்னீங்க நீங்கள்? மட்டன் பிரியாணி சொன்னீங்க. மட்டன் பிரியாணி, அப்புறம் நான் சொன்னேன் மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் ரெண்டுமே அந்த மாதிரி அப்படின்ட்டுன்னு. அப்புறம் மாற்றிட்டாரு, சரி ஓகே அவங்க ப்ரான்ஸ் பிரியாணி செஞ்சுருங்க அப்படின்ட்டுன்னு. அதனால் ப்ரான்ஸ் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 அதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் ரெசிபி. இந்த கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் பேஸ்ட்லாம் நான் எப்போதுமே இறுதி வச்சுருவேன், அதாவது அரைச்சி வச்சுருவேன். ஈஸியாக இருக்கும் எனக்கு சமைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து அதை வந்து இதையும் எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிடுவேன். இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, திருப்பி வாங்கி வச்சுருக்கேன், நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் அரைச்சி வைக்கணும். வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டுருவோமா? நான் வாழ்க்கையில் வந்து செஞ்ச பிரியாணி வந்து எப்போ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து சமையல் வந்து எப்போ கற்றுக்கிட்டேன்னா, அதாவது நான் வந்து
படிச்சுட்டு வேலை ஃபர்ஸ்ட்டாக வேலையாக செய்யும்போது அப்போ தனியாக இருந்தப்போ இந்த சிம்பிள் சமையல்லாம் வந்து கற்றுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சு ஏன்னா சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டுருமா. ஒரு வாட்டி சமைச்சா 2-3 நாளைக்கு வச்சு ஈட்டா பண்ணி சாப்பிட்றலாம். டெய்லி கடையில் சாப்பிட முடியாதுல்ல. ஏன்னா லஞ்சுக்கு வந்து கடையில் தான் நம்ம சாப்பிடுவோம் வேலையிடத்துல. ஸோ டின்னருக்காவது வந்து நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு எல்லா வழியும் சமைச்சி அப்படி தான் சமையல் கற்றுக்கிட்டது. ஸோ பிரியாணி முத எப்போ சமைச்சேன்னா எப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது ஏதோ உங்களோட பர்த்டேவோ இல்லை ஏதோ உங்களோட பர்த்டே தான் நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு இல்லை பர்த்டேக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணி 1 இயர் வந்து நான் வேலைக்கு போகல. நான் வேலையை விட்டுட்டேன். ஏன்னா என்னோடய கம்பெனி வந்து ரீலோகேட் பண்ணனால. ஸோ ஓகே 1 இயர் வந்து நம்ம பிரேக் எடுத்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணேன். 1 வருஷத்துக்கு தான் ஆனால் இருக்க முடியல, அது ஒரு வேறு கதை. அப்புறம் ஸோ அந்த 1 இயர் வந்து இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த பிரியாணி ட்ரை பண்ணேன். நான் சர்ப்ரைஸ் பண்ணேன் ஹஸ்பண்டுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் பிரியாணி. ஓ மை காட், அதோட வேலைலாம் இருக்கா, அவ்வளோ வேலை ஃப்ரெண்ட். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப வேலையாக தெரிஞ்சிச்சு, பட் அமேசிங்காக வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிரியாணி இது. அதுக்கப்புறம் பிரியாணி வந்து சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் வெக்கேஷன் போகிறது, ஏதாவது ஹாலிடே, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷனில் தான் வந்து மலேசியாவில் பிரியாணி செய்வோம். இப்போ இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா மலேசியாவில் வந்து நாங்கள் அடிக்கடி கடையில் அது இதுன்னு போய் சாப்பிட்ற பழகிற வாங்கி இங்கே வந்து அந்த மாதிரி முடியலையா. சரி, எதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம சொந்தமாக செய்வோமே அப்படின்ட்டுன்னு பிள்ளைங்களும் அதை வளர ஆரம்பிச்சிட்டாங்களா, நல்லா சாப்பிட்ற பிள்ளைங்களாம் ஆகிட்டாங்களா. அதனால எல்லாமே நானே சொந்தமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு மலேசியாவில் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா கிளேபோட் சிக்கன் ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை யாராலையும் பீட் பண்ண முடியாது, கிளேபோட் சிக்கன் ரைஸ். ஸோ அதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சைனீஸ் ஃபுட். சைனீஸ் ஃபுட்டில் நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து சாப்பிட்டா தான் வேறு எங்கேயுமே உணவு சாப்பிடுங்க. ஈவன் நீங்கள் சைனாவுக்கு போனால் கூட உங்களுக்கு அந்த மலேசியன் ஸ்டைலு சைனீஸ் ஃபுட் கிடைக்காது சீரியஸாக. ஏன்னா நான் இங்கேயே வந்து சைனீஸ் ஃபுட் சாப்பிட்ருக்கேன், எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. அந்த மலேசியன் ஸ்டைல் வந்து இல்லை இந்த சைனீஸ் ஃபுட்டில். ஸோ சைனீஸ் ஃபுட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேவரட். அப்புறம் வந்து சிக்கன் ரைஸ், கிளேபோட் சிக்கன் ரைஸ். ஸோ இந்த கிளேபோட் சிக்கன் ரைஸ் வந்து அடுத்தது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ட்டுன்னு என்னது இது அதையும் ட்ரை பண்ணிடுவோமேன்ட்டு அடுத்தது அதுதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு ரைஸ் வந்து ஏற்கனவே ஊற வச்சுட்டேன், பிரியாணி ரைஸு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா கிட்ட வேண்டியது. சில வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், சில பேர் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து சமைக்கிறாங்க. ப்ரெஷர் குக்கர் வந்து என் வாழ்க்கையில் நான் சமைச்சதே இல்லை. அம்மா வீட்டில் இருக்குது, அம்மா சமைப்பாங்க. ஆனால் நான் என் வாழ்க்கையில் அந்த ப்ரெஷர் குக்கர் வரல. ஏன்னா நிறைய இன்சிடென்ட் பார்த்துருக்கேன் ப்ரெஷர் குக்கரில் வந்து இந்த மாதிரி. ஈவன் அம்மா குக்கரும் ப்ரெஷர் குக்கர் வந்து வெடித்து போய் காயெல்லாம் பட்டுருந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் குக்கர் வந்து எனக்கு தேவையே இல்லை. எனக்கு எடைய அதில் எனக்கு வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் ப்ரெஷர் குக்கர்லாம் சமைக்க சொல்லிடாதீங்கன்ட்டு அதை நான் வாங்கினதும் இல்லை. எனக்கு அது வேணும் இல்லை. மட்டனாக இருந்தால் கூட நான் மெரினேட் பண்ணி ஊற வச்சு நல்லா இல்லை இந்த மீட் அந்த ரைஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி சமைப்பேன். அந்த ப்ரெஷர் குக்கரை வந்து நான் பாய்ச்சதே இல்லை. நல்லா வாசமாக வருது பிரியாணி. பிரியாணி வாசம் தூக்குது பயங்கரமாக. மித்த ஹஸ்பண்ட் அங்கே என்ன செய்றீங்க? நான் வந்து ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைத்தா உங்களுக்கு இதுக்குள்ளே என்ன தான் நான் போட்டிருக்குதான் தெரியும், எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் காட்டிடுவோமா? இப்படி தான் இருக்குது உள்ளுக்கு. இது நல்லா மசிய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்காக இந்த சிக்கனை வந்து நம்ம நேற்றே மெரினேட் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னல. ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படியே கடற்கரைன்னு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான்.
நல்லா பொரிச்சு எடுத்துட வேண்டாம். 1 கிலோ சிக்கன் வாங்கியாச்சு. கொஞ்சம் கூடியே போட்டுட்டோம், செஞ்சுட்டோம். 500 கிராம் மட்டும் செஞ்சுட்டு 500 எடுத்து வச்சுருக்கலாம். என்ன பண்ணுறது, அப்போ யோசிக்க தோணலையே. இப்போ இதை மேரினேட் பண்ணி மறுநாள் பார்த்தோன்னே தான் எனக்கு தெரியுது, ஐயோ ரொம்ப எடுத்துட்டோமே அப்படின்ட்டுன்னு. சரி பரவாயில்ல. ப்ரான்ஸை வந்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான்ஸை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிட்டு உப்பு போட்டுருவோமா. உப்பு போட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்போ ரைஸை போட்டு தண்ணி ஊற்றிட்டு டம்ப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, ஃபாதர்ஸ் டே பற்றி பேசுவோம். ஃபாதர்ஸ் டே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஃபாதர்ஸ் டே, மாதர்ஸ் டே, பர்த்டே, அந்த வெட்டிங் அனிவர்சரி, அம்மா அப்பாவோட வெட்டிங் அனிவர்சரி, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இது வந்து ஒரு இதாக கொண்டாடுவோம். அது வந்து ஒரு பெரிய ஈவென்ட் எங்களுக்கு. ஸோ அப்படியே நம்ம கொண்டாடுவோம். ஸோ ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, மாதர்ஸ் டே வந்து மாதர்ஸ் டேயில் மட்டும்தான் நீங்கள் வந்து பேரண்ட் மாதரை அப்ரிஷியேட் பண்ணுமா, ஃபாதரை வந்து ஃபாதர்ஸ் டே மட்டும் தான் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுமா அப்படின்னு வந்து சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க. அது அவங்களோட ஒப்பீனியன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படியும் டெய்லி வந்து நீங்கள் ஒரு ஆளை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது. கொண்டாடலாம், அதாவது நீங்கள் வந்து சாதாரணமாக என்ன நம்ம டெய்லி அன்னாட ஓகே ரைஸ் போட்டுருவோமா. ரைஸ் போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நம்மளுக்கு இது. சரி பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு ஓகே நம்ம ஃபாதர்ஸ் டே கதைக்கு வருவோம். அதாவது ஃபாதர்ஸ் டே வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வந்து எதுக்கு வந்து அந்த ஒரு நாள் வந்து நம்ம வந்து அதிகமாக செய்வோம். அதாவது அவங்களோட அப்பாவோட தியாகத்தை, அப்பாவோட sacrifice, இந்த ஃபேமிலிக்காக அப்பா உழைப்பை வந்து நம்ம கொண்டாடுறது தான் இந்த ஃபாதர்ஸ் டே, இந்த மதர்ஸ் டே எல்லாமே. ஸோ அந்த டேயில் வந்து நம்ம வந்து யூஸ்வலி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். சாப்பிட அப்புறம் வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது. அப்புறம் வந்து ஏன்னா டெய்லி இதை நம்ம செய்ய முடியாது, வேலை விஷயமா நம்ம வந்து தூரத்தில் இருப்போம், வேறு இடத்துல இருப்போம். டெய்லி சில ஃபேமிலினால டெய்லி பார்த்துக்க கூட முடியாது. ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபாதர்ஸ் டேக்கு வந்து மேக் ஷூர் வந்து கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன செய்யறோம்னா, ஹஸ்பண்ட் வந்து என் அப்பா இல்லை, ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அப்பானால அவங்களுக்கு பிடிச்ச சமையல் எப்போதும் தான் சமைச்சு கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்து, அப்புறம் பிள்ளைங்களாம் கிஃப்ட் கொடுத்து, ஸ்பீச் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து இது. ஸோ how do you feel more? Feel very happy, excited. ஓகே, நம்ம ஃபாதர் வந்து அவர் இன்றைக்கும் கடமையை தவறாமல் வந்து கழுவிக்கிட்டு இருக்காரு, கழுவிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபாதர்கிட்ட வந்து கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுவோம். உங்களுக்கு ஃபாதர்ஸ் டே வந்து எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுது? ஃபாதர்ஸ் டே வந்து யூஸ்வலி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணோம்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபாதர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே தவறிட்டார். நான் வந்து ஒரு 8 வயசு இருக்கிறப்பயே இறந்துட்டார். அவரோட ரொம்ப கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஃபாதர்ஸ் டேலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறமே தெரியும். ஏன்னா இவங்க ஃபேமிலியில் வந்து எல்லாம் ஃபாதர்ஸ் டேக்கு போகிறது, பேசுறது எல்லாம் பயங்கரமாக. ஃபாதர்ஸ் டே வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து அப்போ எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, சித்தப்பா, எனக்கு வந்து 5 சித்தப்பா இருக்காங்க. ஸோ இந்த 5 சித்தப்பா எல்லாரும் ஒன்று கூடிடுவோம். அதை செலிப்ரேட் பண்ண போகிறது. அப்புறம் பிள்ளைங்க வந்தோடனே நமக்கு ஸ்பெஷலாக அது வந்து ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது ஒரு ப்ரௌடான மூமெண்ட், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது சந்தோஷம் அப்புறம் ப்ரௌட் மூமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி ஃபாதர் தான் ரைத்தா செய்ய போகிறாரு. ஏன்னா அவரை வந்து நான் ரைத்தா செய்ய போகிறாருன்னு சொல்லலை, ஐ மீன் அவரை வந்து அந்த கியூக்கம்பரை வெட்டி கொடுக்க சொன்னேன், வெங்காயம் வெட்டி கொடுக்க சொன்னேன், நான் போட்டு கிண்டிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட், பிரியாணி பயங்கரமாக வந்துருச்சு பாருங்கள். பிரியாணி பயங்கரமாக இருக்குது. சிக்கன் 65 பயங்கரமாக இருக்குது. இன்னும் அது வந்து சாஸ் பண்ணல, சாஸ் இன்னும் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி சூப்பராக வெந்துருச்சு. ஒரு சரி அதை ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம டம் கட்டிட்டு பிரியாணி எடுக்கிற வேண்டியதான். பக்கத்து அடுப்பில் வந்து இது வேந்துக்கிட்டு இருக்கு, அதாவது சிக்கன் பொரிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ சிக்கன் பொரிஞ்சு வச்சோடனே நம்ம சாஸுக்கு வைக்க அந்த, ஏன்னா நிறையாக்கு வந்து அந்த வெட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும், அவங்களுக்கு வந்து அந்த ட்ரையாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ அந்த அந்த சாஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை போட்டு கிண்டி எடுத்துட்டா
முடிந்து விட்டது. ஸோ வந்து கடன்னு நம்ம வந்து கிளம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கே பீச்சுக்கு போய் உங்களுக்கு வந்து அடுத்த செட்டப் நான் எப்படி நாங்கள் வந்து செட் பண்ணுறோம் எங்களோட பிக்னிக்கை அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம். அதாவது இன்றைக்கி டென்ட்லாம் இதுக்காக பயங்கரமாக டென்ட்லாம் வாங்கியிருக்கோம். ஃபாதர்ஸ் டே வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்க போகிற. ஹவ் யூ ஃபீல் முத்துக்குமரன் for now? Excited to go and explore. ஓகே, ஸோ நான் அடுத்தது உங்களுக்கு என்னோடய பிரியாணியை காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பீச்சை எல்லாமே ரெடி பண்ணி காரில் ஏற்றிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். யுதீஷ். Hi friends, we are leaving now. I'm so excited. ரே. I'm so excited too, friends. இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஓகே. ஸோ இதுதான் செட் பண்ணியாச்சு எங்களோட கேமு. Yeah, we do. No, can you move a bit? I cannot. You all want to eat with the hand also can, then go wash your hands. No, it's okay. I'm doing that. ஸோ எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு அப்புறம் தான் பீச்சுக்கு போய் விளாட போகிறாங்க. ஸோ ஜெயா taste it. First tell the chicken 65. How is it? Is it like the shop one? Kind of spicy, but very nice. Move faster. Try. Huh? Okay, tell. How is it? Friends, biryani super nice. ஸோ அவங்களோட சேலஞ்ச் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி சரியான கோல்டாக இருக்குது, அப்படியே ஜில்பாக இருக்குது. ஸோ இந்த தண்ணியில் வந்து யார் ரொம்ப டீப்பாக முழுக போகிறாங்கன்ட்டு தான் அவங்களோட சேலஞ்சு. ஓகே நான் போதும்னு வர சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. அப்புறம் இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நம்ம வெக்கேஷன் போகிறோம், ஹாலிடே போகிறோம். அங்கே போய் ஏதாவது சீக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் கஷ்டம். எப்படி சில் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள், எவ்வளோ எங்கால்ட்டமாக வந்து படுத்துருக்காங்க, நீங்களே பாருங்களேன். எப்படி வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை என்ன மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டு இப்படி பாட்டு போட்டுக்கிட்டு சுச்சி மாத்தன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சுச்சி மாத்த அதாவது கண் கழுவுறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. நமக்கு அப்புறம் பயங்கரமாக கூட்டம் வந்துருச்சு. சரியான வெயில் வேற பிச்சு அடிக்குது. பிள்ளைங்க தான் அங்கே வெயிலில் பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் 2 பேரும் இங்கே உள்ளுக்கு உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே போனால் அது ஜில்லுன்னு இருக்கு, தண்ணியில் போனால் ஜில்லுன்னு இருக்கு பயங்கரமாக. ஹவுஸ் யுவர் ஃபாதர்ஸ் டே? ஃபாதர்ஸ் டே கிரேட்டாக இருக்குது. இது வரைக்கும் வெரி ரிலாக்ஸிங். இந்த சூடு மட்டும்தான் கொஞ்சம், அந்த வெயில் இல்லாட்டி இன்னும் நல்லா இருக்கும். பட் ஆனால் இது டென்ட் இல்லாட்டி இன்னும் உட்காந்துட முடியாது. என்னோட பிளானிங் எப்போதுமே இந்த பெஸ்ட்டாக தானே இருக்கும். பயங்கரமாக பிளான் பண்ணிட்டாங்க ஒய்ஃபு.
பிரியாணி பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சிக்கன் 65 பயங்கரமாக இருந்தது. நான் உரப்பு கொஞ்சம் உரப்பாக ஸ்பைஸை போட்டாங்க பயங்கரமாக, அள்ளி கொட்டிட்டாங்க இன்னைக்கு. மற்றபடி எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பிள்ளைங்களாம் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க. சத்தமாக பேசணும், அப்படி மைக் இல்லை. அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குங்க பாருங்க. பயங்கரமாக தண்ணியிலலாம் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க இந்த சின்ன தண்ணியில். நம்மளோட வேலை வீடியோ எடுக்கிறது. ரையா எப்படியாவது அவங்க பப்பாவை வந்து தண்ணியில் மூழ்க வச்சிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகாதான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு ரவுண்டு சாப்பிட்டு போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்போ ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது ரவுண்டு சாப்பிட்றாங்க. ஸோ இப்போயே வந்து ஃபாதர்ஸ் டே ஸ்பீச் 2 பேரும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பீச் கேட்டுட்டு ஸோ தே போய் கண்டினியூ பண்ணுவாங்க விளாட்றதுக்கு. ஓகே, ஐ யூ ரெடி? ஓகே, கோ. Happy Father's Day. I mean, this is an early celebration. Come closer because cannot hear, don't have mic. Happy early celebration of Father's Day, Papa. Advanced celebration. Yeah, and have fun to your max today. Not only today, but have fun like every day, every single day in your life. You give us whatever we want, so thank you for everything you've done to us. So short. Yeah. That's all. Yeah. Okay, my turn. So short. Okay. Scoot over. ஓகே யுதீஷ் வந்து இப்போ அவரோட ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. ஐ ஹோப் இட்ஸ் a long speech. I don't know. Okay, let's go. Happy Advance Father's Day, Pa. You are a wonderful father. You raised me since I was for 11 years and not even once have I... No, wait. That is out. You teach me division, which mummies teach me so hard. You spend like until 1 p.m. to 2 a.m. just to teach me division, which is the most... That one story, every year you want to repeat. Yeah, of course. Because it's for me one of the most hardest maths is division. So I really appreciate that. You teach me chess. If you never introduced me to chess, I would have never known there's a thing called chess. So thanks for that. And you are a very good father because you teach me maths. And sports, you play football with me, you play badminton, you play basketball. So you are a wonderful father. Happy Father's Day. That's all. Yeah. Okay, thank you. At least better than it's longer than that. Okay. So you have anything to say, Father? Thank you for arranging. First of all, thank you my wife. Even though I'm not her father, but she arranged everything, including this tent. ஆமாம், இந்த டென்ட் வாங்குறதுக்கு அவங்க தான் பிளான் பண்ணாங்க. அதெல்லாம் டென்ட் வாங்கிட்டு நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு. பீச்சுக்கு போகலாம், இன்னொரு பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா அந்த க்ளோஸ் பீச் வந்து ரொம்ப சின்னதாக வெறும் இந்த மாதிரி ரொம்ப சாண்ட் இல்லாது, வெறும் பாரி மாதிரி இருந்தது. அப்புறம் பிரியாணி என்ன வேணும்னு கேட்டாங்க. பிரியாணி சொன்னேன். பிரியாணி பயங்கரமாக டேஸ்டியாக பண்ணி இது வந்து பயங்கரமாக இருக்குது. பயங்கர ரிலாக்ஸாக, வெரி ஹாப்பி.
அண்ட் ஒண்டர்ஃபுல். அப்படியே பீச்சில் உட்காந்து வெயில் மட்டும் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் குறைஞ்சிச்சு, இப்போ நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் போய் தண்ணியில் ஆட்டம் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிடுவோம். இப்போ மணி வந்து எத்தனைன்னா, இப்போ மணி வந்து 4:25 ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோட பிரியாணி செகண்ட் டைம் சாப்பிட போகிறேன். 12 மணிக்கு வந்தோம். மேபி எத்தனை மணிக்கு கிளம்புவோம்? ஒரு 5:30 கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.